ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் என்ன கேட்குறீங்க அப்படின்னா, சிஸ்டர் உங்கள் கையில் இருக்கிற பார் காயின்ஸ் எல்லாம் வந்து 24 கேரட் பார் காயின்ஸா இல்லை 22 கேரட் பார் காயின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நான் வந்து 2 வகையான பார் காயின்ஸுமே வந்து நான் சேவ் பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். அதாவது வந்து ஆஃபர் டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா 24 கேரட் கோல்டு பார் வந்து வாங்கி வைப்பேன். இதுவே வந்து சாதா டைமில், அதாவது ஆஃபரே இல்லாத டைமில் வந்து 22 கேரட் கோல்டு பார் வந்து வாங்குவேன். அதனால் வந்து 2 பார் காயின்ஸுமே வந்து என் கையில் இருக்குது. அதே போல் வந்து கோல்டு காயின் வந்து உங்கள்கிட்ட வந்து 24மே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கம்பல்சரி வந்து கோல்டு காயினுமே வந்து 24 கேரட் கோல்டு காயினுமே இருக்குது, 22 கேரட் கோல்டு காயினுமே இருக்குது. ரெண்டுத்துக்குமே என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னா, இதில் வந்து 9%, அதாவது 91% வந்து இதில் வந்து கோல்டு இருக்கும். இதில் வந்து பியூர் கோல்டு, அதாவது 24 கேரட் அப்படின்றது வந்து பியூர். அதனால் வந்து ரெண்டுத்துக்குமே என்ன மதிப்பு அப்படின்னா, அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து 24 கேரட்டு எடுத்துப்பாங்க. 22 கேரட் கொடுக்கும்போது நீங்கள் ஜுவல்லாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுவுமே வந்து ஒரு 2% வந்து டிடெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. நீங்கள் அமௌண்ட்டாக வாங்கும் போது எடுத்துப்பாங்க. இதுவே ஜுவல்லாக வாங்கும் போது வேஸ்டேஜ், ஜிஎஸ்டிலாம் கட்டி வாங்குற மாதிரி வரும். இந்த வீடியோ பிடிச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. தேங்க்யூ.